ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், 10th சாப்டர் பார்க்கலாம். இது 9th சாப்டர் இல்லை, 10th சாப்டர் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ 10th வந்து என்னது ஓஆர் ஆப்ரேஷன் ரிசர்ச் சாப்டர் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதிலேருந்து எந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்னா, இந்த மாதிரி அப்ஜெக்டிவ் கன்ஸ்ட்ரைன்ஸ் கொடுத்துருக்கிறதுல இருந்து நம்ம இதெல்லாம் எடுத்து எழுதுகிற மாதிரி, சப்ஜெக்ட் டு த கன்ஸ்ட்ரைன்ஸ் எடுத்து எழுதுகிற மாதிரி ஒரு சம் கண்டிப்பாக வரும். அதே மாதிரி ஃபோர்த்து சம் இருக்குது பாருங்கள். இந்த மாடலில் கண்டிப்பாக ஒரு 5 மார்க் வரும். நீங்கள் எப்பயுமே ஃபஸ்ட்டு வீடியோவை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், நான் நடத்துகிறதுக்கு முன்னாடியே எக்ஸ்பெக்டட் சம்ஸ் என்னென்ன மாடலில் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு நான் சொல்லி தான் ஆரம்பிச்சிருப்பேன். ஸோ ரெகுலராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 10.1ல் ஒரு ஃபர்னிச்சர் டீலர் வந்து 2 ஐட்டம்ஸ் விற்கிறாங்க. என்னது? டேபிளும் சேரும். அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு. எவ்வளோ? 10,000க்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து 60 பீசஸ் மட்டும்தான் ஸ்டோர் பண்ணுறதுக்கான இடம் இருக்குது. ஓகேவா? அப்போது டேபிளும் சேரும் விற்கிறாங்க. ஒரு டேபிளோட விலை 500 ரூபா, சேரோட விலை 200 ரூபா. அவங்க வந்து வாங்கி அதை விற்க போகிறாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு டேபிள் விற்கும் பொழுது அவங்களுக்கு கிடைக்க போகிற ப்ராஃபிட் வந்து 50யும், ஒரு சேர் விற்கும்போது கிடைக்க போகிற ப்ராஃபிட் வந்து 15ம் கிடைக்குது. அப்படி இருந்தால் இதோட எல்பிபி லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து ப்ராஃபிட் வந்து மேக்ஸிமைஸில் தான் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேவா? அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ மேக்ஸிமைஸ் த ப்ராஃபிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரி, ஓகே. ஃபஸ்ட்டு நான் இப்படி கொடுத்துருந்தாங்க, மேக்ஸிமைஸ் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்கன்னா நான் எழுத வேண்டியது என்னது அப்படின்னா வேரியபிள்ஸ், அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன், கன்ஸ்ட்ரைன்ஸ் அண்ட் நான் நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். இந்த 4 பாயிண்ட்டு தான் நான் எழுத போகிறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு வேரியபிள்ஸ் வந்து வெயிட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வேரியபிள்ஸ் என்னென்னு நான் எடுத்து எழுதியிருக்கேன் அப்படின்னா x1 அண்ட் x2 டினோட் த நம்பர் ஆஃப் டேபிள்ஸ் அண்ட் சேர்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். ஓகேவா? ஏன்னா எனக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் சேரும் தெரியாது, அண்ட் தென் டோட்டல் நம்பர் ஆஃப் டேபிளும் தெரியாது. அதுக்காக டேபிள் x1ம் சேரை x2ன்னு எடுத்திருக்கேன். அடுத்தது அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ப்ராஃபிட் ஆன் x1 tables is equal to 50x1. ப்ராஃபிட் ஆன் x2க்கு நான் 15x2. ஸோ டோட்டல் ப்ராஃபிட் நான் என்ன எழுதுவேன்? z ஈக்குவல் டு 50x1 ப்ளஸ் 15x2. இதான் வந்து எனக்கு அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். ஸோ த டோட்டல் ப்ராஃபிட் இஸ் டு பி மேக்ஸிமைஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் மேக்ஸிமைஸ் இஸ் ஈக்குவல் டு 50x1 ப்ளஸ் 15x2ன்னு போட்டிருப்பேன். அடுத்தது கன்ஸ்ட்ரைன்ஸ் என்ன எடுத்து எழுத போகிறேன் அப்படின்னா டீலரோட ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குது, அவங்களோட கடையில் 60 பீசஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் தான் இருக்குது. ஸோ எனக்கு டேபிள் எவ்வளோ, சேர் எவ்வளோன்னு எனக்கு தெரியாது, ஆனால் 60 பீசஸ் எனக்கு ஸ்டோர் பண்ணுறதுக்கான இடம் இருக்குது. அட்மோஸ்ட்னு அவங்க கொடுத்துருப்பாங்க. அதனால தான் நான் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 16 போட்டிருக்கேன். இப்போ ஒரு டேபிளோட விலை எவ்வளவு தெரியாது, ஆனால் அதுக்கு கிடைக்க போகிற 500x. அதே மாதிரி x2 டேபிளுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 200x2 போட்டிருக்கேன். இது வந்து சேர்ஸு தப்பாக இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டோட்டல் காஸ்ட் என்னது 500x1 ப்ளஸ் 200x2 விச் cannot be more than 10,000. அது 10,000 தாண்டி இருக்கக்கூடாது. இது வந்து சேராக தான் இருக்கும். ஓகேவா? இப்போ 500x1 ப்ளஸ் 200x2 is less than or equal to 10,000 போட்டாச்சு. இப்போ இது அவ்வளவு நான் 100 டிவைட் பண்ணிட்டேன்னா 5x1 ப்ளஸ் 2x2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 100ன்னு கிடைக்கும். ஓகேவா? இப்போ அடுத்தது நான் நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் டேபிள்ஸ் அண்ட் சேர் கண்டிப்பாக அது நெகட்டிவில் இருக்க போகிறதில்ல. அதனால் x1 greater than or equal to 0 and x2 greater than or equal to 0. இப்போது மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலேஷன் ஆஃப் LP எப்படி எழுதுவேன்? z ஈக்குவல் டு 50x1 ப்ளஸ் 15x2. அங்கே வந்து நான் எழுதின டோட்டல் ப்ராஃபிட் சப்ஜெக்ட் டு த கன்ஸ்ட்ரைன்ஸ் நான் எதை எடுத்து எழுதுவேன்? இப்போ தான் இந்த பக்கம் எழுதியிருந்தேன் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 60 ஸ்பேசஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் 5x1 ப்ளஸ் 2x2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 100 டிவைட் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் வந்ததில் அது
அதுக்கப்புறம் நான் நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸில் x1 greater than or equal to 0, x2 greater than or equal to 0 அதையும் எடுத்து எழுதியாச்சு. இப்போ இதே மாடலில் உங்களுக்கு எக்ஸசைஸ் 10.1 ஒரு சம் இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு அதை பண்ணியிருக்கேன். ஒருத்தர் வந்து டைப் ஏ டைப் பி பென் வந்து விற்கிறாங்க. ஓகேவா, அதை நான் வந்து வேரியபிள்ஸ் x1 அண்ட் x2 பி த டைப்ஸ் ஆஃப் ஏ அண்ட் பி எழுதியிருக்கேன். இப்போ அதுக்கு நான் அப்ஜெக்டிவ் எழுதும்போது பென் ஏக்கு கிடைக்க போகிற ப்ராஃபிட் வந்து 5, அதனால் நான் 5x1. பென் பிக்கு கிடைக்க போகிற ப்ராஃபிட் வந்து 3x2. இப்போ நான் டோட்டல் ப்ராஃபிட் எப்படி எழுதுவேன்? 5x1 + 3x2. இந்த எக்ஸாம்பிளுக்கும் அந்த எக்ஸசைஸுக்கும் கொஷின்ஸ் வந்து ஒரே மாதிரி தான், நம்பர்ஸ் மட்டும்தான் வேறு. ஓகேவா, ஸோ நான் டோட்டல் ப்ராஃபிட் என்ன எழுதுவேன்? Z = 5x1 + 3x2. ஸோ டோட்டல் ப்ராஃபிட் பி மேக்ஸிமைஸ்னு தான் அங்கேயும் கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் Z = 5x1 + 3x2 எழுதிட்டேன். நெக்ஸ்ட் என்ன எழுதணும்? கன்ஸ்ட்ரைன்ஸ் எழுதணும். ஸோ த ரா மெட்டீரியல் ரெக்வயர்ட் ஃபார் ஈச் பென் இஸ் ட்வைஸ் தட் ஆஃப் பென் பின்னு அங்கே ஒரு கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த கண்டிஷனை நான் அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். இதை நான் எப்படி எழுதுவேன்? பியை விட ஏக்கு வந்து 2 மடங்கு அதிகமாக தேவைப்படுது. என்னது அது செய்கிறதுக்கு உண்டான மெட்டீரியல்ஸ். ஸோ 2x1 + x2 போட்டுட்டேன். இஸ் லெஸ் than or equal to மொத்தம் 1000 இது பண்ணுறாங்கன்னு அவங்களே கொடுத்துருப்பாங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் ரெக்யர்மெண்ட்ஸ் 1000 கொடுத்துருப்பாங்க. அதனால தான் நான் 1000 எழுதியிருக்கேன். இப்போ பென் ஏ ரெக்வஸ்ட் 400 கிளிப்ஸ் தேவை. அப்போ x1 less than or equal to 400. பென் பி ரெக்வஸ்ட் 700 கிளிப்ஸ், அதனால் x2 less than or equal to 700. அடுத்தது நான் நெகட்டிவ் கன்ஸ்ட்ரைன்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எழுதணும். இப்போது கண்டிப்பாக அந்த பேனா எதுவுமே நெகட்டிவில் இருக்க போகிறதில்ல. அதனால் x1 greater than or equal to 0, x2 greater than or equal to 0. இப்போ நான் இதுக்கு எல்பிபி எப்படி எழுதுவேன்? மேக்ஸிமைஸ் ஃபஸ்ட்டு Z என்ன எழுதுவேன். சப்ஜெக்ட் டு த கன்ஸ்ட்ரைன்ஸ் நம்ம இப்போ என்ன ஈக்குவேஷன்ஸ் எடுத்து எழுதியிருந்தோம்? 2x1 + x2 is equal to 1000, x1 + x2 is less than or equal to, அதை தான் நான் எடுத்து எழுதுவேன். ஸோ இது அவ்வளோத்தையும் எடுத்து எழுதிட்டேன். நெகட்டிவில் இருக்காருங்கிறதுனால இதையும் எடுத்து எழுதியிருக்கேன். அவ்வளோதான். ஓகேவா, அடுத்தது 10.2 பாருங்கள். இப்போ எக்ஸசைஸில் ஃபஸ்ட்டு மாடல் உங்களுக்கு காமிச்சிட்டேன். 10.2 பாருங்கள். ஒரு கம்பெனி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க P1, P2, P3 வித் த ப்ராஃபிட் ஆஃப் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் 20, 25, 15 யூனிட் ரெஸ்பெக்டிவ்லி. இந்த ரெக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க. டோட்டல் அவைலபிலிட்டி என்ன? இதுக்கு நான் லீனியர் எல்பிபி மாடல் என்ன போட சொல்லியிருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வேரியபிள்ஸ் என்ன எழுதுவேன்? x1, x2, x3 மொத்தம் இங்கே 3 வேரியபிள்ஸ் இருக்கிறதுனால எடுத்திருக்கேன். ஓகேவா, இப்போ x1 யூனிட்ஸ்க்கு நான் என்ன எழுதுவேன்? P1 நான் என்னென்னு எழுதுவேன்? 20x1, P2 வந்து 25x2, P3 15x3ன்னு எழுதிட்டேன். இப்போ இதுக்கு நான் டோட்டல் ப்ராஃபிட் என்னமா எழுதுவேன்? 20x1, 25x2, 15x3 முடிஞ்சது. அடுத்தது இதுதான் நான் மேக்ஸிமைஸ் டு த கன்ஸ்ட்ரைன்ஸ்னு எடுத்து எழுதுவேன். அதுக்கு அடுத்தது கன்ஸ்ட்ரைன்ஸ் என்ன எழுதுவேன்? 6x1 + 3x2 + 12x3 = 200, அதாவது less than or equal to. அடுத்தது அதே மாதிரி 2x1, 5x2, 4x3 less than or equal to 350, x1, 2x2, x3 less than or equal to 100. இது எல்லாமே நான் கன்ஸ்ட்ரைன்ஸ் எழுதுவேன். கண்டிப்பாக இது எல்லாமே எனக்கு நான் நெகட்டிவில் தான் வரும். அதனால் x1, x2, x3 வந்து greater than or equal to 0. ஸோ மேக்ஸிமைஸ் என்ன, சப்ஜெக்ட் டு த கன்ஸ்ட்ரைன்ஸ் என்ன எல்லாம் எடுத்து எழுதியிருப்பேன். அவ்வளோதான். ஓகேவா, இது ஈஸியாக தான் இருக்கும். 10.3 மட்டும் பாருங்கள். உங்களுக்கு அது வந்து மினிமைஸில் போட சொல்லியிருப்பாங்க. கொஷினை நீங்கள் ரீட் பண்ணிங்கன்னா ஒரு டயட்டீஷியன் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் ஃபுட்டு வந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சரியா, இப்போ அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. நீங்கள் கொஷின் ரீட் பண்ணாலே உங்களுக்கு புரியும். இப்போ வேரியபிள்ஸ் என்ன? x1 வந்து ஃபுட் 1ஆகவும் x2 வந்து ஃபுட் 2ஆகவும் எடுத்து எழுதியிருக்கேன். இப்போ காஸ்ட் ஆஃப் x1 kg ஆஃப் ஃபுட் f1 = 50x1 இதாக இருக்குது. இதை எடுத்திருக்கேன். அதே மாதிரி f2க்கு நான் 70x2ன்னு எடுத்து எழுதியிருப்பேன். ஸோ மினிமைஸ்க்கு நான் என்ன பண்ணுவேன்? x1 + x2 Z = எழுதியாச்சு. அடுத்தது அதுக்கு நான் கன்ஸ்ட்ரைன்ஸ் என்ன எழுதுவேன் அப்படின்னா விட்டமின் ஏவுக்கு வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். விட்டமின் கண்டென்ட் மிக்சர்ஸ் டோட்டல் யூனிட்ஸ் வந்து 6 யூனிட்ஸ் வந்து விட்டமின் ஏக்கும் 9 யூனிட்ஸ் வந்து விட்டமின் பிக்கும். அதை தான் நான் எடுத்து எழுதியிருக்கேன் ரெக்குவயர்மெண்ட்ஸ். ஓகேவா, அண்ட் அதே மாதிரி ஃபுட் f1 contains 4 units per kg of vitamin A and 6 units per kg of vitamin B. ஸோ நான் 4, 6 இங்கே எழுதிட்டேன். அதே மாதிரி 5க்கும் 3க்கும் கொடுத்துருப்பாங்க, எடுத்து எழுதிட்டேன். அதோட காஸ்ட்டும் கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் இதை வச்சுட்டு நான் நெகட்டிவ் கன்ஸ்ட்ரைன்ஸ் எழுத போகிறேன். ஓகேவா, ஸோ நான் இதெல்லாம் எடுத்து எழுதிட்டேன். மினிமைஸுங்கிறதுனால 4x1 + 5x2 greater than or equal to 6, 6x1 + 3x2 greater than or equal to 9 அப்படின்னு நான் எடுத்து எழுதியிருப்பேன். நான் எழுதியிருக்கேன் பாருங்கள். இப்போ நான் நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ x1, x2 வந்து எனக்கு எப்படி இருக்கும்? கண்டிப்பாக நான் நெகட்டிவாக தான் இருக்கும்.
ஸோ இசட் ஈக்குவல் டுன்னு எடுத்து எழுதிட்டேன். சப்ஜெக்ட் டு த கன்ஸ்ட்ரைன்ஸ் நம்ம இப்போ எழுதினோம்ல, இந்த ஈக்குவேஷனையும் எடுத்து எழுதியிருப்பேன். x1 x2 greater than or equal to 0 எழுதிடுவேன். அவ்வளோதான், இதோட முடிஞ்சது. இந்த மாதிரி ஒரு சம் வந்தால் கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். இப்போ எக்ஸசைஸில் 4th சம். எக்ஸசைஸில் 4th சம் வந்து ரொம்ப ஈஸி. ஓகேவா, ஒன்றுமே இல்லை, இதான் சம். மேக்ஸிமைஸ் சப்ஜெக்ட் டு த கன்ஸ்ட்ரைன்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு கண்டிஷன் இது அவ்வளோத்தையும் எடுத்து எழுதிட்டேன். அண்ட் தென் அதுக்கு கிராஃபும் வரைய சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே எடுத்து எழுதிட்டேன். எப்போ எனக்கு இது greater than or equal to 0 கிடைக்குது, அப்போ நான் அது நான் நெகட்டிவ்னு சொல்ல போகிறேன். ஓகே, இப்போ எனக்கு ரெண்டுமே greater than or equal to 0 வர்றதுனால கண்டிப்பாக அது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் தான் இருக்கும். நீங்கள் ட்ரிக்னாமெட்ரியில் படிச்சிருப்பீங்களா, ஆல் சில்வர் டீ கப்ஸ், அதில் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் எல்லாமே பாசிட்டிவில் வந்துச்சுன்னா அது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் வரும். அதுபடி தான். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 30x1 + 20x2 இந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் இருக்குல்ல, இதை நான் எடுத்துக்கிறேன். இதை எடுத்து எழுதிட்டேன். இப்போது இதை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா x1க்கு 0 போடணும். 0 போட்டு செஞ்சுருக்கேன். 30 × 0 20 × x2 = 300. இப்போ வந்து 30 × 0னா என்னது 0. அடுத்தது 20x2 = 300. இப்போ x2 கண்டுபிடிக்கும் போது 20 டிவிஷனில் போகும். அப்போ x2 வந்து எனக்கு 15 கிடைக்கும். எப்போ x1க்கு 0 போடும்போது x2 15 கிடச்சிருக்கு. அடுத்தது x1க்கு பதிலாக 10 போட போகிறேன் இந்த ஈக்குவேஷனுக்கு. ஏன் அப்படின்னா எனக்கு இந்த ஈக்குவேஷன் வந்து 0 ஆகணும், ரெண்டு பக்கமும் ஈக்குவல் வேல்யூ வரணும். அப்போ எனக்கு 30 கூட 10 மல்டிப்ளை பண்ணும்போது மட்டும்தான் எனக்கு 300 கிடைக்கும். அதனால தான் நான் x1க்கு பதிலாக என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா x2 எனக்கு 0 வரணும். அதுக்காக நான் x1க்கு 10 போட்டுக்கிறேன். அப்போ 30 × 10 + 20x2 = 300. ஸோ அப்படியே சப்ளை பண்ணி உங்களுக்கு x2 வந்து 0 வந்தாச்சு. எப்போ x1க்கு 10 போடும்போது. அப்போ இந்த ஈக்குவேஷன் பாசஸ் த்ரூ என்ன போட்டுடலாம், 0, 15 அண்ட் 10, 0 போட்டாச்சு. அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்து எழுதியிருக்கேன். x1க்கு 0 போட்டேன். அப்போ x2க்கு எனக்கு ஒரு வேல்யூஸ் கிடைச்சிருக்கு. இதே மாதிரி இப்போ x1க்கு என்ன போட்டால் x2 வந்து 0 கிடைக்கும்னு நான் பார்க்கும்பொழுது 5 கூட 22 மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு 110 கிடைக்குது. அப்போ நான் x1க்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணுவேன், 22. ஸோ 10 சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு x2 வந்து 0 கிடச்சிருச்சு. ஸோ நான் ஈக்குவேஷன் பாசஸ் த்ரூ த பாயிண்ட் என்ன எழுதுவேன், 0, 11 அண்ட் 22, 0 அண்ட் 22, 0 அவ்வளோதான். ஸோ இந்த பாயிண்ட் வந்து லைங் பிலோ த லைன் ஆர் சாட்டிஸ்ஃபைஸ் அப்படின்னு நான் பார்க்க போகிறேன், கன்ஸ்ட்ரைன்ஸ் பார்க்க போகிறேன். ஓகேவா, இப்போது நான் ஃபிகர் போட்டாச்சு. எனக்கு x1 0 கிடைக்கும் பொழுது x2 வந்து 10 கிடைச்சது. அப்புறம் x2 வந்து 10 போடும் பொழுது 0 கிடைச்சது. சாரி, x1 0 போடும் பொழுது 15 கிடைச்சது. x2 10 போடும்போது 0 கிடைச்சது. அடுத்த ஈக்குவேஷனுக்கு கிடைச்ச வேல்யூஸ் பார்க்க போகிறோம். 0க்கும் 11க்கும் 22க்கும் 0. ஸோ 0, 11. ஸோ 0க்கு 11, 22க்கு 0. ஸோ நான் இந்த லைன் ட்ரா பண்ணியிருக்கேன், இந்த லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். கலர்ஸ் உங்களுக்கு டிஃபர் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். இதை ஏ ஈக்குவேஷன், இதை பி பிளேன்னு எடுத்திருக்கேன். ஓகேவா, இப்போ இந்த ரெண்டையும் ஜாயிண்ட் ஆகிற இடம் நான் பின்னு எடுத்திருக்கேன். அங்கே எனக்கு எந்த ஒரு பாயிண்ட்டுமே காமிக்காததில் நான் இப்போ அது என்னன்னு கண்டுபிடிக்க போகிறேன். அவ்வளோதான். ஓகேவா, ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஆரிஜின் 0, 0 எடுத்துக்கிட்டேன். ஏவை என்னவா எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா 10, 0. 10ல் 0 கிடச்சிது. ஸோ அதை நான் எடுத்திருக்கேன். சியில் வந்துட்டு 0ல் 11 கிடச்சிது, அது நான் 0ன்னு சின்னு எடுத்திருக்கேன். இப்போ பிஏ கண்டுபிடிக்கிறதுக்காக நான் ரெண்டு ஈக்குவேஷனை வந்து சால்வ் பண்ணி x2ஓட வேல்யூவும் x1ஓட வேல்யூவும் நான் கண்டுபிடிச்சிருக்கேன், ரெண்டு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி. ஓகேவா, இப்போ நான் வந்து கார்னர் பாயிண்ட் என்ன கண்டுபிடிக்க போகிறேன், இசட்டோட மேக்ஸிமம் வேல்யூ எடுத்து எழுதியிருக்கேன். 0, 0 எக்ஸுக்கு 0, x2க்கு 0 போடும்போது எல்லாமே 0. ஏ வந்து 10, 0னா எக்ஸுக்கு பதிலாக 10, ஒய் x2க்கு பதிலாக 0னா 60 கிடைக்கும். பி வந்து கிடைச்ச இந்த 4, 9. ஸோ x1க்கு 4ம் x2க்கு 9ம் போடும்போது 96 கிடைச்சது. டி வந்து 0, 11. x2க்கு 0 போடும்பொழுது x1க்கு 0 போடும்பொழுது x2க்கு 11 போடும்பொழுது 88 கிடைச்சது. ஸோ மேக்ஸிமம் வேல்யூ எனக்கு என்ன கிடச்சிருக்கு, இருக்கிறதுல எது பெரிய வேல்யூ இதுதான். ஸோ மேக்ஸிமம் வேல்யூ x1 வந்து 4 அண்ட் x2 = 9 அண்ட் z = 96. இதே மாதிரி 4th சம்மில் இன்னும் ஒரு 3 சப்டிவிஷன்ஸ் இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். எக்ஸாம்ஸ் பற்றி இது வரைக்கும் எந்த கமெண்ட்ஸுமே எனக்கு வரல. ஸோ நீங்கள் ஏதாவது கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் நான் அதுக்கப்புறம் இன்னும் நிறைய கொஷின்ஸ் போட எனக்கும் வந்து இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், போடுறதுக்கும் கொஞ்சமாக தான் ஆர்வம் இருக்கும். ஓகேவா, ஸோ என்ன எப்படி பண்ணீங்க எக்ஸாம்ஸுங்கிறத கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.